காலத்திற்கு ஏற்ப இசையின் பரிமாணங்கள் மாறினாலும் கர்நாடக இசைக்கென்று தனியிடம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. மார்கழி மாதம் தொடங்கியிருக்கும் நிலையில் சபாக்களில் நடைபெறும் கர்நாடக கச்சேரி குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் அருணா. கர்நாடக இசை கச்சேரிகள் தொடங்கியாச்சு. என்னடா இசை கச்சேரியை பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, மார்கழி வந்தாச்சு, சபாக்கள் நிறைஞ்சாச்சு, கச்சேரியும் தொடங்கியாச்சு. கச்சேரிகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ப்பாட்டு. இசை கருவிகளோட சேர்ந்து அந்த வாய்ப்பாட்டை நம்ம கேட்கும் போது அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. அதுவும் பக்கவாத்தியங்களோட வீணை, வயலின், மிருதங்கம், கஞ்சிரா இதோட சேர்ந்து நம்ம வாய்ப்பாட்டை கேட்கும் போது நம்ம மனது அப்படி எதம் ஆகிடுங்க. இந்த மாதிரி இசை விருந்துகளை நமக்கு டெய்லி வழங்கிட்டு இருக்காங்க இசை கலைஞர்கள். கர்நாடக இசை ராகம், தாளம், ஸ்ருதி, லயம் இவை அனைத்தையும் அடிப்படையாக கொண்டது. ராகங்கள் 7 ஸ்வரங்களை அடிப்படையாக கொண்டது. 7 ஸ்வரங்களும் ச, ரி, க, ம, ப, த, நீ என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றன. பாடலை தொடங்குவதற்கு முக்கியமானதாக இருக்கும் தொடக்க ஒலியே ஸ்ருதி ஆகும். இப்படியாக கர்நாடக இசைக்கு பின்னால் பல படிநிலைகள் இருக்கின்றன. கர்நாடக இசையில் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை இசை கருவிகளே. வயலினை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் அ கண்டினியூஸ் ஃபிங்கர் போர்ட். ஸோ மார்க்கிங்ஸ் வந்து உங்களுக்கு அதில் இருக்காது. ஸோ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா எடுத்து பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீணை ஒரு கிட்டார், அதில் ஒரு மார்க்கிங்ஸ் இருக்கும். பட் வயலினில் வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபிங்கர் போர்ட். ஸோ யுவர் ஆக்யூரசி ஷுட் பி வெரி பின் பாயிண்ட். ஸோ அண்ட் ஹேவிங் செட் தட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் வயலினை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் த இன்ஹெரண்ட் சேலஞ்ச் அதில். ஸோ அது ஸ்வரம் சுத்தமாக வரத்துக்கு வந்து we have to practice a lot. கான்சர்ட்டுங்கிறது எப்போவுமே டீம் ஒர்க் தான். எல்லாருமே இன்சிங்க் இருக்கணும். ஏன்னா எல்லோரும் ஒருத்தர் ஒரு ஜேர்னியில் இருப்பாங்க. எல்லா ஜேர்னியும் ஸ்டேஜில் ஒன்று கூடி நல்ல மியூசிக் கொடுக்கணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட்ஸ் தி பெஸ்ட். ரொம்ப அழகாக இருக்கும். இசைக்கு மயங்காத மனங்களே இல்லை. அதற்கு குழந்தைகளும் விதிவிலக்கே இல்லை. கச்சேரி கேட்க வந்திருக்கேன். நான் இப்போ வரவீணா பாட போகிறேன். வரவீணா பிரிது பாலே வரருஹலோச்சன ராணி சுருச்சின பம்பரவேணி சுரனுத கல்யாணி நிருபம சுபகுணலோலா. மார்கழியில் இசை கச்சேரிகள் அதிகமாக நடைபெற்றாலும் முந்தைய காலங்களில் இருந்த வரவேற்பு தற்போது இல்லை என்பதே பலரின் கருத்தாக உள்ளது. போன வருஷம் கம்பேர் பண்ணி இந்த வருஷம் க்ரௌட்லாம் கம்மியாக இருக்குது. அங்கங்கே இருக்கிற கேன்டீனில் க்ரௌட் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சபா உள்ள ஸ்டேஜ் இருக்கிற கூட்டம் கூட சமயத்தில் மத்தியானம் சாயந்தரம் கச்சேரியில் இருக்க மாட்டேங்கிறது. அது ரொம்ப டிட்டீரியேட் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு ஒரு பார்ட் ஆஃப் எஜுகேஷன் இது. அந்த மாதிரி அவங்க வச்சுக்கிட்டா தான் இந்த ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இல்லைனா கர்நாடக சதிகம் கொஞ்ச நாள் போக போக டிட்ரி ஆகி அழிஞ்சு போய்ட்டு எனக்கு பயமாக இருக்குது. இசை கலைஞர்கள் அனைவருமே உயிரோட்டமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இசை ரசிகர்கள் இசை மழையில நனைஞ்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் இங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் தங்களை மெய் மறந்து இந்த இசை மழையில நனைஞ்சிட்டு இருக்காங்கங்க. இந்த இசைக்கு மட்டும்தான் மொழி பேதமே கிடையாது. நீங்க எந்த மொழியில கேட்டாலும் இந்த இசை உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த இசை கிட்ட ஒரு மேஜிக் இருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்களா? உங்க மனசை ஆட்டோமேட்டிக்கா இது அமைதியாக்கிடுங்க. இசைக்கு நிகர் இசை மட்டும்தான்.
ஒளிப்பதிவாளர் சிவராமுடன் செய்தியாளர் அருணா.